ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒன்றுமே வீட்டில் இல்லை, கடலை மாவும் அரிசி மாவும் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன், அரை கப் அரிசி மாவு ரெண்டையும் எடுத்து போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ற நீங்கள் போட்டுக்க, கூட குறைச்சல் 1/4 ஸ்பூன் சோடா மாவு போட்டேங்க. சோடா மாவு போட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நல்லா கையில் நசுக்கி கையில் தேய்ச்சி போட்டுட்டேன். அதையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டேங்க. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது காரத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தேவைக்கேற்ப போட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அரிஞ்சு போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் எடுத்து போட்டு கலந்துக்குங்க. இங்கே பாருங்க, கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். போண்டா மாதிரி இருக்காமல் வடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ கையில் கிள்ளி எடுத்து எண்ணெயை காய வச்சு கிள்ளி எடுத்து போட்டுடுங்க. போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்த பிற்பாடு மேலே எழும்பி வரும். அப்போ நீங்கள் திருப்பி போட்டால் போதும். திருப்பி போட்டு 2 பக்கம் வெந்த உடனே எடுத்திங்கன்னா இது கடலை மாவு குணுக்குங்க. இது கொத்தமல்லி சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சட்டுன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்கங்க. இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒன்றுமே வீட்டில் இல்லை, கடலை மாவும் அரிசி மாவும் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன், அரை கப் அரிசி மாவு ரெண்டையும் எடுத்து போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ற நீங்கள் போட்டுக்க, கூட குறைச்சல் 1/4 ஸ்பூன் சோடா மாவு போட்டேங்க. சோடா மாவு போட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நல்லா கையில் நசுக்கி கையில் தேய்ச்சி போட்டுட்டேன். அதையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டேங்க. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது காரத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தேவைக்கேற்ப போட்டுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அரிஞ்சு போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் எடுத்து போட்டு கலந்துக்குங்க. இங்கே பாருங்க, கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். போண்டா மாதிரி இருக்காமல் வடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ கையில் கிள்ளி எடுத்து எண்ணெயை காய வச்சு கிள்ளி எடுத்து போட்டுடுங்க. போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்த பிற்பாடு மேலே எழும்பி வரும். அப்போ நீங்கள் திருப்பி போட்டால் போதும். திருப்பி போட்டு 2 பக்கம் வெந்த உடனே எடுத்திங்கன்னா இது கடலை மாவு குணுக்குங்க. இது கொத்தமல்லி சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சட்டு